வணக்கம். வணக்கம். பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு புதிய பகுதியை உங்கள் மூலமாக தொடக்க இருக்கிறோம். அதனுடைய தலைப்பு யாருமே ஹாப்பியாக இல்லை. இது எல்லாருக்குமான ஒரு பகுதியாகத்தான் இது போகுது. தலைப்பு ஏன் இப்படி வச்சிங்கன்னு கேட்கலாம். நீங்கள் மனிதனாக பிறந்த யாருமே திருப்தி அடைவது என்பது இயலாத காரியம். அதுக்கான மூலம் எங்கிருந்து வந்ததுன்னா, கடந்த வாரம் ஆனந்த விகடன் பத்திரிக்கையில் வலைப்பாயுதைன்னு வாரந்தோறும் வெளியிடுறாங்க. அந்த கடந்த வாரம் ஆனந்த விகடனில் வந்த வலைப்பாயுதையில் எழுத்தாளர் சுரேஷ் பிரதீப் எழுதிய அந்த ஒரு பதிவு அவங்க பிரசுரிச்சிருந்தாங்க. அதை படிக்கும்போது ஏற்பட்ட ஒரு தாக்கம் தான் இந்த தலைப்பு, இந்த விவாதம். யாருமே ஹாப்பியாக இல்லை. அதில் ஒரு எதிர்கால தலைமுறை பற்றி அவர் எழுதியிருக்கிறார். ஒரு சின்ன சிறு பதிவு தான். அதில் 3 விஷயத்தை நம்ம விவாதிக்கலாம். எல்லோரும் சாப்பிடுகிறார்கள், அதனால் மனித குலம் மேன்மையடைந்த நிலையில் உள்ளது என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம். இந்த சோம்பலான சிந்தனைகளை கண்டு எதிர்காலத்தில் தலைமுறை அருவருப்பாக பார்க்கும் அப்படின்னு ஒரு பதிவு. உண்மையிலே எல்லோரும் சாப்பிட வேண்டும், அதுதான் எல்லாருடைய ஆசைமாக இருக்கும். 3 வேளை உணவு கிடைத்தா போதுங்க, அதுக்கு தாங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், வேறு எதுக்கு உழைக்கிறேன், நானும் என் குடும்பமும் சந்தோஷமாக சாப்பிடணும், 3 வேளை சாப்பிடணும். இந்த வார்த்தை எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு வார்த்தை. இதில் என்ன சோம்பல் இருக்கும், இதில் என்ன எதிர்கால தலைமுறை சாப்பிட்றது ஒரு பொழப்பாயா அப்படின்னு ஒரு அருவருப்பு அடைகிற ஒரு தலைமுறை இருக்குமா? அந்த எழுத்தாக்கத்தை பார்த்தேன். ஸோ இது பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு நீங்கள் ஒரு சிந்தனைக்கு ஒரு களமாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விவாதம் தான், டிஸ்கஷன். உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா டிஆர்பியான விஷயங்கள் நிறைய நியூஸில் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சமூக அக்கறையோட வலைப்பதிவில் ஒன்று எடுத்தது, அதோட என்ன அர்த்தம், அதில் உள்ளார்ந்த அர்த்தம் என்ன, அந்த எழுத்தாளருடைய உள்ளார்ந்த அர்த்தம் என்னன்னு பார்க்குறது உண்மையிலே எனக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது. அந்த எழுத்தை நானும் பார்த்தேன். அதாவது எழுத்தாளர்கள் ஒரு சமகால சமுதாயத்தை பலவிதமான எண்ண ஓட்டத்தில் பார்ப்பாங்க. சில பேர் இன்றைக்கி பொற்காலத்தில் இருக்கிறோம், உச்சக்கட்ட வரலாற்றில் நாகரிகத்தில் நம்ம டெக்னாலஜியில் மூணுக்கு போயிட்டோம், மார்ஸுக்கு போயிட்டோம் அப்படின்னு எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ இவர் எப்படி பார்க்குறாரு, சாப்பாடு இருந்தால் போதும், எல்லோரும் சாப்பிட்டாங்க, உலகம் அச்சீவ் ஆகிடுச்சின்னு நினச்சி சோம்பேறித்தனம் ஆகிடக்கூடாதுன்னு அவர் பார்க்குறாரு. அதுக்கு மேலே திங்க் பண்ணாமல் நிறுத்திடக்கூடாதுன்னு அவர் நினைக்கிறார். இப்போ இப்படி வச்சுப்போம், விலங்குகள் என்னென்ன வேலை பார்க்குது, நம்ம மனித ஜீவராசியை தாண்டி ஏகப்பட்ட விலங்குகள், பறவைகள், கோடிக்கணக்கான உயிர்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் ஆத்மா இருக்குன்னு நம்ம சொல்கிறோம். இந்த விலங்குகள் நாமளும் என்ன வேலை பார்க்குது, அது பாட்டு தேவைக்கு சாப்பிடுது, போய் தூங்குது, திரும்ப வேட்டையாட காலையில் எந்திரிக்கும், அது சாப்பிடும். அந்த சாப்பாடு எங்கே இருக்குங்கிறதுக்கு அதுக்கு ஜெனட்டிக்கல் கோட் இருக்குது. மான் புல்லை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம், சிங்கம் மானை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம். 2 சாப்பிட்ட உடனே அடுத்து ரெஸ்ட்டு. சீசன் சைக்கிள், ரிதம் சைக்கிளில் சீசனில் இனப்பெருக்கம், அந்த இனப்பெருக்கம் உள்ளேருந்து அவங்களுக்கு ஆர்வம் வருது, பண்ணுறாங்க. ஸோ இவருமே அது ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. ஸோ அப்போ என்ன அர்த்தம், விலங்குகள் பண்ணக்கூடியது இதுதான், பறவைகள் பண்ணக்கூடியது இதுதான். விலங்குகளுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சு. பட்டினியால் சாப்பிடுகிற விலங்குகளை நீங்கள் காமிக்ஸில் தான் பார்க்க முடியும். ஏன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்து இடத்த மாற்றிட்டு போயிட்டே இருக்கும். இல்லை, நேஷனல் ஜியோகிராஃபி சேனலில் காட்டுவாங்க, மான் வேட்டையாடுறது, புலி வேட்டையாடுறதுலாம் பார்ப்போம். விலங்கு பசிக்குது, சாப்பாடில் சார் ரொம்ப சோகத்தில் இருக்கேன் அப்படிங்கிற கான்செப்ட் கிடையவே கிடையாது. யானைக்கு சாப்பாடு உள்ள இல்லைன்னா சிட்டிக்குள்ளே வந்துடுது, நேராக ரேஷன் அரிசி சாப்பிட்ருது, உடம்புல எனர்ஜி இல்லைன்னா இறந்துருவாங்க. அது அவங்களுக்கு நேச்சுரல் சர்வைவல். ஹியூமனுக்கு அப்படி இல்லை. ஸோ அவர் என்ன சொல்ல வர கருத்தில் நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த வெறுமனே சாப்பிட்றது, வெறுமனே இனப்பெருக்கம் பண்ணுறது, இவ்வளோ பண்ணாலே நாகரிகம் நினச்சிட்டோம்னா நம்மளோட முட்டாள் எதுவும் இல்லை. இதை தாண்டி மனித இனம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு, ஒரு உபயோகமான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு, ஒரு சமுதாய ரீதியாக ஒரு நல்ல ஒரு நேரத்தில் ஒரு பொற்காலம் சொல்கிறோம்ல, கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன. புதிய புதிய கண்டுபிடிப்புகள் இன்னைக்கு உலகத்தை ஆள்கின்றன. இப்போ இந்த வலைப்பாயுதேன்ற அந்த கருத்தை ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. ஃபேஸ்புக்குன்ற ஒரு தளம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதை எடுத்து இன்னைக்கு பிரிண்டில் இருக்குது, நம்ம இன்னைக்கு விவாதிக்கிறோம். ஸோ மனித இனம் அப்படின்னா அவர் இன்னொன்று சொல்கிறார். அதாவது உலகப் போருக்கு பிந்தைய காலத்தை அவர்கள் எப்படி மதிப்பிடுவார்கள் புதிய தலைமுறையினர். சரி, மனிதகுல வரலாற்றில் இதைவிட கீழான காலத்தை கண்டறிய முடியாது, அவரே பதிவு பண்ணுறார். அதுதான் அந்த சாப்பிட்றதோடு இப்படி நிறுத்திக்கிறீங்கிறார். ஆனால் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் என்ன, ஆனால் இவருடைய எண்ண ஓட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி இவருடைய கற்பனா உலகம் என்ன நமக்கு தெரியல. ஆனால் உலகத்தில் அரசியல்வாதிகள், புகழ்பெற்றவர்கள், தொழிலதிபர்கள், நடிகர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறது, நல்லா சம்பாதிங்க, சாப்பிடுங்க, அதுதானே சொல்கிறாங்க. அதில் எப்படி புதிய தலைமுறைக்கு வேறு ஒரு சிந்தனை உருவாகி வெறும் சாப்பிட்றது ஒரு பொழப்பாயா அப்படின்னு கோபப்படுறதுக்கோ அருவருக்கிறதுக்கோ என்ன இருக்குது?
இல்லை இந்த இதுக்கு ஏன்னா கமெண்ட் வந்து ஒரு கனெக்டடாக இருக்கிறதுனால நீங்கள் மிச்சம் 3 சொன்னீங்க இல்லையா, அதையும் நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா வாசகர்களுக்கும் அது எதுக்காக நீங்கள் இந்த சிந்தனை ஓட்டத்தை உங்களை மாரி ஒரு படிப்பாளிக்கு ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான செய்திகள் வரும்போது இது உங்களை ஈர்த்திருக்கு. ஆமாம், அப்படின்னா அது ஏன் அப்படிங்கிறது அவங்களுக்கும் ஒரு சரி, நான் முழுசா படிச்சிடுறேன். நமக்கு நாமே இதை சொல்லி கொள்ள மறுக்கிறோம். மனித வரலாறு இன்று இருப்பதை போலவே என்றும் தொடராது. நம்மை விட திறன் மிகுந்த கனவுகள் கொண்ட ஒரு தலைமுறை உருவாகும். அன்று உலகப் போருக்கு பிந்தைய காலத்தினை அவர்கள் மதிப்பிடுவார்கள். அவர்களால் மனிதகுல வரலாற்றில் இதைவிட கீழான காலத்தை கண்டறிய முடியாது. எல்லோரும் சாப்பாடுகிறார்கள், அதனால் மனிதகுலம் மேன்மையடைந்த நிலையில் உள்ளது என்று நாம் நம்பிக்கொண்டிருக்கும் சோம்பலான சிந்தனைகளை கண்டு அவர்கள் எதிர்காலத்தில் அருவருப்படைவார்கள். வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு செல்வந்தர்கள் பெருகி இருப்பதும் அவர்களாலேயே உலகம் ஆளப்படுவதும் அதற்கு நாமெல்லாம் இணங்கி கிடப்பதையும் அறிய நேரும் போது எதிர்கால தலைமுறைக்கு நம் மீது மரியாதை உருவாகாது. நம்மை விட கோழைத்தனமும் சுயநலமும் மிகுந்த பெரும்பான்மை மனித கூட்டம் வரலாற்றில் இதுவரையிலும் சரி இனியும் சரி தோன்ற வாய்ப்பில்லை. நம்மை வழிநடத்த தலைவர்கள் இல்லை, சிந்தனையாளர்கள் இல்லை, பொருளியலாளர்கள் இல்லை. தலைவர்கள் சிந்தனையாளர்கள் என்று சொல்லிக் கொள்வர்கள் எல்லோரும் ஏற்கனவே எது உலகின் இயல்பாக இருக்கிறதோ அந்த சங்கிலியை தம் கழுத்தில் பிணைத்துக் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் மனித இயல்பிலிருந்து நாம் ரொம்பவே தள்ளி போய்விட்டோம். தின்பதும் புணர்வதும் மட்டுமே நம்மிடம் மனித தன்மைகளாக எஞ்சி இருக்கின்றன. நற்செயல்கள் என்று எதையாவது சுட்டிக்காட்ட நமக்கு தெய்வமோ மேன்மக்களோ இல்லை. நாம் அனைவரும் சமம், சம அளவில் இழிந்தவர்கள். நான் கேள்வியும் வச்சிடறேன், இதுதான் அவருடைய எழுத்துக்கள். இப்போ நமக்கு பின்னாடி வருகிற ஒரு தலைமுறை ஒரு புதிய கனவில் இருப்பார்கள், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கலாம். ஆனால் நம்மை பற்றி மதிப்பிடும் போது இழிவாக கருதுவார்கள் ஒரு குற்றச்சாட்டு. ஒரு குற்றச்சாட்டு இல்லை, அவருடைய கருத்து. இரண்டாவது, செல்வந்தர்கள் பெருகி இருப்பதும் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவு பெருகியிருப்பதும் அவர்களாலே உலகம் ஆளப்படுவதும் அதற்கு நாம் எல்லாம் இணங்கி கிடப்பதும் அறிய நேரும் போது எதிர்கால தலைமுறைக்கு நம் மீது மதிப்பு வராது. அதாவது காலகாலமாக இருக்கிறது தான். நமக்கு முன்னாடி இதெல்லாம் வளர்ச்சிக்கு முந்தி ஊரில் ஒரு ஜமீன்தார் பண்ணையாக இருந்தார். அதுக்கு முன்ன அரசுன்ற ஒரு அமைப்பு இருந்து, ராஜா இருந்தார், மந்திரி இருந்தார்கள். அவர் வசதி படைத்தவர்களாக இருப்பார். அரசர்கள், மந்திரிகள், குடியானவர்கள் இவங்களாம் இருப்பாங்க, வேலை செய்வாங்க. அப்போது காலங்காலமாக இருந்து வரும் முறை இதுதான். ஆனால் வரலாற்றில் இதுவரை இல்லாத செல்வந்தர்கள் உருவாகி இருக்கிறார்கள். வேறு வழி இல்லை, படிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள், செல்வந்தம் பெருகி இருக்கு, ஏழை இருக்கிறாங்க. ஆனால் அவர்களால் தான் உலகம், வேறு வழியில் அவர்களால் தான் உலகம் ஆளப்படும். இதுதான் யதார்த்தம். இதில் என்ன அவமரியாதை இருக்கு? எதிர்கால தலைமுறை என்ன மரியாதை வைக்காது? அதாவது டெக்னாலஜி ஒன் ஆஃப் த இண்டிகேட்டர் ஆஃப் க்ரோத். இந்தியா முன்னேறி இருக்கா அமெரிக்காவோடனா இல்லை, ஜப்பானோடனா இல்லை. ஜப்பான் நம்மளோட டெக்னாலஜி கூட, அமெரிக்கா நம்மளோட டெக்னாலஜி கூட. இந்தியா ஆப்பிரிக்காவில் இருக்க ஒரு நாடை விட வளர்ந்துருக்கான்னா, ஆப்கானிஸ்தானோட வளர்ந்துருக்கானா, பாகிஸ்தானோட வளர்ந்துருக்கானா? ஆமாம். ஏன்னா இந்தியா நம்ம டெக்னாலஜி கூட, டெவலப்மெண்ட் கூட, எலக்ட்ரிசிட்டி கூட. எல்லா ஊர்லேயும் எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது ஒரு பெரிய டெவலப்மெண்ட். இப்போ ஆஃப்ரிக்காவில் இன்னும் 50% கான்டினென்ட்டில் எலக்ட்ரிசிட்டி கிடையாது. லைட் இருக்காது, வண்டி இருக்காது, ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஒரு அவசர எமர்ஜென்சிக்கு ஒரு டாக்டர் இருக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட்னா எஸ், இதெல்லாம் சோஷியல் டெவலப்மெண்ட், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிங்கன்னா, தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கி வாழ்கிறது அவங்களோட வரலாற்றில் சங்க காலத்துலேருந்து நம்ம அதுக்கு முந்தின காலங்கள் ஆரம்பித்து இன்றைக்கி வரைக்கும் கம்பேர் பண்ணிங்கன்னா இன்றைக்கி தான் ஹையஸ்ட் டெக்னாலஜி, இன்றைக்கி தான் அதிகமான டாக்டர்ஸ், இன்றைக்கி தான் அதிகமான இன்ஜினியர்ஸ், இன்றைக்கி தான் ரோடு நீங்கள் ராஜராஜ சோழனாக இருந்தால் கூட தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போகிறதுக்கோ இல்லை அந்த கடற்கரைக்கு போகிறதுக்கோ அவருக்கு 7 மணி நேரம் ஆயிருக்கும். குதிரை வண்டியில் தான் போயிருக்கணும். பெரிய ஒரு 2 லட்சம் படையை தூக்கிட்டு நாகப்பட்டினம் போய் கப்பல் ஏறுறதுக்கு 7 hours 8 hours ஆயிரும். இன்னைக்கு ராஜராஜ சோழன் தேவையில்லை, சாதாரண ஒரு ஏபிசிடி ஆத்மி அவன் ஒரு 4-wheeler எடுத்தானா ஒரு ஈசிஆரில் 1 hourல ரீச் பண்ணிடுவான். அப்போ ராஜராஜ சோழனோட இவன் வளர்ந்துட்டானா அப்படின்னு கேட்டால் டெவலப்மெண்ட்டு கொஸ்டினுக்கு வந்துடுது. கலாச்சாரம், பண்பாடு சிவிலைசேஷனில் டெவலப்மெண்ட்டை மட்டும் ஒரு சமுதாயத்தை நம்ம வைக்கக்கூடாது. அதுதான் அவர் சொல்ல வர்றார். சிவிலைசேஷனுக்கு சாப்பிட்றது, இந்த ஆர்டிஃபேக்ட்ஸு, டக்குன்னு செல்ஃபோனில் இங்கேருந்து இங்கே பேசிடுறோம். சரியா? நீங்கள் பொன்னியின் செல்வன் நாவலில் படிப்பீங்கல்ல, ஒரு தகவல் ராஜராஜ சோழனுக்கும் ஆதித்த கரிகாலனுக்கும் குந்தவிக்கும் போகிறதே ஒரு 15 எபிசோடு போயிட்டுருக்கோம். இவன் கொண்டு போய் 3 பேர்ட்டும் தகவல் சொல்லணும். ஒரு விசி காலில் போட்டு பேசிட்டு போயிடுவோம். ஒரே விசியில் 3 பேர் பேசி என்னப்பா இந்தமாதிரி பிரச்சனை இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசுகிற மேட்ரை 60-70 நாள் ஒரு 15 எபிசோடு. இதெல்லாம் டெவலப்மெண்ட் சைடில் இருக்குது. இப்போ நீங்கள் சங்க காலத்தில் எடுத்துங்க, நான் சங்க காலத்தை பற்றி நிறைய பேசியிருக்கேன். சங்க காலத்தில் எடுத்துங்க, நாகரிகங்கிறது ஒரு தனி மனிதன் உருவாக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும்.
ஒரு குரூப் ஆஃப் மக்கள், ஒரு ஊராக இருக்கலாம், ஒரு வில்லேஜாக இருக்கலாம், சிட்டியாக இருக்கலாம், ஒரு நாடாக இருக்கலாம், அந்த மக்கள் உருவாக்குற நாகரிகம் தான் கலாச்சாரம். இந்த கலாச்சாரம் என்ன சார் தேர்டு பார்ட்டியான்னு கேட்டால் கிடையாது. அது உருவான உடனே அந்த மக்களையே பாதிக்கும். நீங்கள் தான் அதை உருவாக்குறீங்க, அதுதான் உங்களை பாதிக்க போகுது. இப்போ கோயம்புத்தூருக்கு ஒன்று தனி கலாச்சாரம் ஏன் இருக்குது, மதுரைக்கு ஏன் இருக்குது? ரெண்டும் ஒரே தமிழ்நாட்டில் தான் இருக்குது, ரெண்டும் தமிழர்கள் தான், ஆனால் ரெண்டும் ஒரே கலாச்சாரம் கிடையாது. ஆனால் கோயம்புத்தூரில் இருக்கவன் ஹாப்பியாக இருப்பானா, மதுரையில் இருக்கவன் ஹாப்பியாக இருக்கானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில பதில்கள் கிடைக்கும். இப்போ நான் சொன்னால் அது இஷ்யூ ஆகிடும். நான் என்ன சொல்கிறேன், சங்க காலத்தில் தமிழர் நாகரிகம் எப்படி இருக்காதுன்னா, நான் தமிழ் நாகரிகத்தோட பொற்காலமாக சங்க காலத்தை சொல்கிறது காரணம் தான். ஒரு பியூட்டிஃபுல்லாக லிட்ரேச்சர் என்ன பண்ணுறாங்க, அகம் புறம் பிரிக்கிறாங்க. அகம்னா ஒரு காதலன் காதலி ரெண்டு பேரும் அந்த காதலை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி ஒரு கல்யாணத்தை நோக்கி போகிற விஷயங்கள்லாம் அகத்தில் இருக்குது. ஆயிரத்துக்கணக்கான பாடல்கள் இருக்குது, ஆனால் ஒரு பாடலில் கூட ஹீரோ பேர் ஹீரோயின் பேர் இல்லை. என்ன அர்த்தம்? காதல் செய்கிறது ஒரு பெரிய சாதனையாயா? அதுக்கு அவன் பேர் வேறு வைக்கணுமா? ராஜாவாக இருந்தாலும் அவன் பேர் இல்லை, அவன் வாழ்க்கையில் நடந்த ஈவெண்ட்டாக இருக்கும், ராணி வாழ்க்கை நடந்த ஈவெண்ட்டாக இருக்கும். ஆனால் காதலில் ஒருத்தனுக்கு வெற்றி இருக்குன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு கலாச்சாரத்தை ஒரு புலவர்கள் இல்லை, பல புலவர்கள் எல்லாருமே அதே லைனில் மெயின்டைன் பண்ணியிருக்கான். ஆனால் உனக்கு பேர் வேணுமா, போரில் ஜெய், புறத்தில் அவன் பேரை வச்சு பாடுறேன். ஸோ புறத்தில் அவன் பேரை ஏற்றி பாடுறது, ஏன்னா அவன் போர் செய்கிறான், பொருள் சம்பாதிக்கிறான். அதனால் மக்களுக்கு ஒரு பாதுகாப்போ வெற்றியோ ஒரு ப்ளஸ்ஸோ இருக்குது. நீ லவ் பண்ணுறது நீங்கள் ரெண்டு பேர் தானே, சமுதாயத்துக்கு என்ன இருக்குது பெனிஃபிட்டு? நீ லவ் பண்ணும்போது நீயும் உன் காதலிக்குள்ள விஷயத்துக்கு உன் பேருக்கு புகழ் தரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு விஷயத்த லிட்ரேச்சரில் டைட்டாக பிடிச்சி எத்தனை பேர் இப்போ காதல்லாம் தாஜ்மஹால், ஷாஜகானுக்கு பேர் கொடுத்த மாரி அவங்க 4 பேருக்கு பேர் கொடுத்துருக்கலாம்ல. இது நல்லதா கெட்டதானா ஒரு சமுதாயத்துக்கு நல்லது. ஏன்னா எந்த விஷயம்லாம் சமுதாயத்துக்கு நல்லது கெடுதோ அதுக்கெல்லாம் பேரும் புகழும் வரணும். இல்லை, சில விஷயங்கள் மறைத்து வைக்க வேண்டும் அப்படின்ற அந்த அடிப்படை நல்லது. நீங்கள் சொல்கிறது இந்த போரில் இல்லை மன்னன் பொருளீட்டுவதற்கு படைகளோடு செல்லும் போது அவனுக்கு புகழ் கிடைக்கிறது, அவனை பாராட்டி நம்ம வரலாற்றில் பதிவு செய்கிறோம். அதை பார்த்து ஒருத்தன் மோட்டிவேட் ஆகி போரும் பொருளும் செய்யணுன்றோம். நீ அவனை பார்த்து மோட்டிவேட் ஆகி லவ் பண்ணக்கூடாதுன்றோம். இல்லை, இப்போ அந்த வரலாறு அடுத்த தலைமுறைக்கு மாறிடுச்சு. சங்கம் அறிவிய காலத்தில் இது கட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் மற்ற தமிழ் இலக்கியங்கள் எல்லாமே காதலை வச்சு வந்துருச்சு. காதல்லையே அகத்திலேயே சிலப்பதிகாரத்திலே வந்துருச்சு. ஆமாம், சரியா, சிலப்பதிகாரத்திலே வந்துருச்சு. நான் என்ன சொல்கிறேன், இப்படித்தான் ஒரு கலாச்சாரம் டெவலப்மெண்ட்டே இல்லாமல் வெறுமனே கூரைகளிலும் சின்ன சின்ன வீடுகளிலும் இருந்த தமிழர் வாழ்ந்த ஒரு கலாச்சாரம் இருக்குல்ல, அப்போ அதில் ஒரு பலவிதமான ஹாப்பி கோஷன் கண்டிப்பாக இருக்கும். இன்னைக்கு இருக்கிற டெவலப்மெண்ட்டில் 15 வயசுலேருந்து 20 வயசு வரைக்கும் எல்லாத்துக்கும் ஹார்மோன் ஸ்பீடு, அவன் தான் செலவு பண்ணுவான். அவன் செலவு பண்ணுறதுனால எல்லா பாட்டும் காதல் பாட்டு. 80க்கு முன்னாடியாவது கொஞ்சம் மிக்ஸ்டாகி பாட்டு இருக்கும்ல, இப்போ எல்லா பாட்டும் காதல் பாட்டு, எல்லா பாட்டும் சூடு பாட்டு, எல்லா பாட்டும் ஸ்பீடு பாட்டு. முழுக்க முழுக்க காதலையே பிரதானப்படுத்தி மனித வாழ்க்கையில் வேறு எந்த உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காம ஒரு உணர்வு நோக்கி போகிறோம். அதாவது சாப்பிட்றது, புணர்வது. அந்த 25 வயசு இருக்கிறவன் ஏன்னா இவன் தான் அதிகமாக பணம் செலவு பண்ண போகிறான். 50 வயசுக்காரன் 2 டைம் படம் பார்க்க மாட்டான். ஸோ சினிமா எப்படி மூவ் ஆகிடுச்சு, இதுதான் நாகரிகங்கிறது. இது சினிமா ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க, டைரக்ட் பண்ணுறவங்க, நடிக்கிறவங்க இதை பயன்படுத்தி ஒரு காதலனாகவும் காதலியாகவும் தன்னை புகழ்படுத்திக்கிட்டவங்க தான் பிற்காலத்தில் சிஎம்மாகவும் ஆசைப்படுறாங்க. அதுவுமே தமிழ் நாகரிகத்துக்கு ஒரு சிறப்பான ஒரு மைனஸ். வேற எங்கேயும் எப்படி சிஎம் ஆக முடியாது. சரி, அவ்வளோ ஈஸி இல்லை. மற்ற நாகரிகங்கள் ஒத்துக்கிறது இல்லை. ஏன்னா அவனை ஒரு என்டர்டெய்னராக பார்க்குறாங்க, ஒரு பெர்ஃபார்மராக பார்க்குறது இல்லை. சல்மான் கான் இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் ஆனால் இந்தியா முன்னேறின்னு ஒருத்தவங்க நினைக்க மாட்டான் பீகாரில், யூபிலையும். ஏன்னா ஆனால் தமிழ்நாட்டில் நினைக்கிறாங்கல்ல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆனால் அது ஒருத்தருக்கு தான் சாத்தியமாச்சு. ஆனால் நிறைய பேர் அது தேர்வு எழுத தயாராக இருக்காங்க. ரஜினிகாந்த், கமல், சரத்குமார், இப்போ விஜய். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் எப்பயுமே நான் இப்போ சங்ககாலத்தை சொன்னது காரணம், அந்த சங்ககால எழுத்தாளர்களுக்கு ஒருத்தனை வரலாற்றில் ஏற்றிக்கணும்னா அவனை பார்த்து எத்தனை பேர் மோட்டிவேட் ஆவான்னு நினச்சிட்டு எழுதுறான். எத்தனை பேர் காசு கொடுத்துருப்பான் நிறைய பேர் எழுதுறான்ட்டு. ஆனால் வரலாற்றில் ஏன்னா மோட்டிவேட் தானே. நீங்கள் இந்த சமுதாயம் இன்றைக்கி மோட்டிவேட் பண்ணுறீங்க, நாளைக்கு அவனை எதை பார்த்து மோட்டிவேட் ஆகிறான். நீங்கள் தொடர்ந்து தலைமுறைகளை மோட்டிவேட் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிச்சுட்டு இருப்பீங்க. இது மனித வாழ்க்கை ரேஸுங்க. நீங்கள் ஜெயிச்சுட்டு நிற்க முடியாது. நீங்கள் ஓடணும், உங்கள் குடும்பம் ஓடணும், சமுதாயம் ஓடணும். ஏன்னா இன்றைக்கி சமுதாயத்துக்கு காம்படிஷன் இருக்குது, நாட்டுக்கு காம்படிஷன் இருக்குது. சைனாவை இந்தியா பீட் பண்ணிட்டு இருந்தது ஒரே ஒன்று இங்கிலீஷில் தான். இப்போ சைனாவில் இருக்க இங்கிலீஷ் மீடியம் குவாலிட்டி ஸ்கூல் இந்தியாவில் கிடையாது. ஏன்னா அவன் என்ன பண்ணுறான், 15-12 வருஷமா எல்லாத்தையும் இங்கிலீஷை பக்காவாக ஏற்றுறான்னு சொல்லி நேராக ஆக்ஸ்போர்டு ஹார்வர்ட்லேருந்து கூட்டு ஆளை கூட்டு அப்போ என்ன பண்ணுறான், நம்ம கூட அவன் காம்படிட் பண்ணுறான். ஸோ நீங்கள் அவங்களோட காம்படிட் பண்ணோம். ஆனால் அந்த காம்படிஷன் ஒரு நம்ம சொல்கிற மாரி ஒரு பெரிய விஷயங்களுக்கு போய் ஜெயிச்சாதான் சமுதாயம் நல்லாயிருக்கும். ஸோ இதில் 2ஆக பிரிச்சுக்கிறோம். கலாச்சாரம் உயர்ந்ததாக இருக்க வேண்டும், டெக்னாலஜி ப்ளஸ் மைனஸ் இருந்தாலும் கலாச்சாரம் உயரமாக இருந்தால்
அதுதான் உண்மையான வெற்றி. இவர் எழுதுனதை நான் புரிஞ்சுக்கிறது, டெக்னாலஜி இருக்குது, கலாச்சாரம் செல்ஃபிஷாக போயிட்டு இருக்கு, நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு போகிறோம். இல்லை, அடுத்து வருகிற தலைமுறைக்கு நீங்கள் வளர்ச்சி கொடுக்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் அதை தாண்டி என்ன சிந்திச்சிருக்கீங்க, முந்தைய தலைமுறைக்கும் இந்த அடுத்த தலைமுறைக்கும் என்ன மாதிரியான வளர்ச்சி பண்பாட்டு கலாச்சார ரீதியாக சொல்கிறீங்க? சரி, நன்றி, வணக்கம். அந்த கடமையில் நானும் உங்களோட இணைகிறேன். நன்றி, வணக்கம்.